ஹாய். இன்னைக்கு பிரதட்சண முறைய பத்தி பார்க்கலாங்க. கணபதிக்கு ஒரு தடவ பிரதட்சணம் பண்ணினாலே போதும். ஆகம விதிப்படி சொல்றாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது சூரிய பகவான். அவருக்கு 2 தடவ பிரதட்சணம் பண்ணணும். நம்ம கோயில்ல போய் சாமி கும்பிடும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிவன் பரமசிவன். அந்த சிவன் கோயிலுக்கு போறப்ப நம்ம 3 தடவ பிரதட்சணம் பண்ணணும் கோயில. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு. அந்த கோயிலுக்கு போகிறப்ப நம்ம 4 தடவை பிரதட்சணம் பண்ணணும். மகாவிஷ்ணுவுடைய கோயிலுக்கு போகிறப்ப 4 தடவை பிரதட்சணம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, முருகப்பெருமான் இருக்கார் அல்லவா, அந்த கோயிலுக்கு போகிறப்ப 5 தடவை நம்ம கோயிலை சுற்றி நம்ம பிரதட்சணம் பண்ணி தான் சாமியை நம்ம வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அம்பாள் தேவி, அந்த எந்த தேவி அம்பாள் கோயில்களுக்கு போனாலும் நம்ம 6 தடவை பிரதட்சணம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆலமரத்தை சுற்றி 7 தடவை பிரதட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆகம விதிப்படி சொல்லியிருக்கிற சாஸ்திரம். பொதுவாக நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் 3 தடவை சாமியை வலம் நம்மளுடைய ப்ரேயரை நம்ம செலுத்தலாம். நல்லா வேண்டிட்டு வரலாங்க. அதில் தப்பே கிடையாது. இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஆகம விதிப்படி சொல்லியிருக்கிற சாஸ்திரங்க. ஓகேங்க. வணக்கம்.